வடசென்னையில் மீனவர் சங்க தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் டீசல் மானியம் நிறுத்தியதை கண்டித்தும் மீன்வள இயக்குநர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினர். வடசென்னை மீனவ கிராமங்கள் ஐக்கிய சபையின் தலைமையிலும் கடற்கரையை சார்ந்த 13 பொது சங்கங்கள் முன்னிலையிலும் மானிய டீசலை நிறுத்திய மீனவர் சங்க தலைவரை கண்டித்து மீன்வள இயக்குநர் அலுவலகம் முன்பு 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்ததை அடுத்து மீன்பிடி உதவி இயக்குநர் அலுவலகத்தில் மீன்வள உதவி இயக்குநர் செந்தில்குமார் முன்னிலையில் ராயபுரம் காவல்துறை உதவி ஆணையர் மகேந்திரன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கோரிக்கைகள் விரைவில் சரி செய்து தரப்படும் என மீன்வள உதவி இயக்குநர் மற்றும் காவல்துறையினர் தெரிவித்ததை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு மீனவர்கள் கலைந்து சென்றனர். காசிமேடு மீன்பிடி துறைமுகத்துல சுமார் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள், 2000க்கும் மேற்பட்ட பைபர் படகுகள் இருக்கு. இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் பைபர் படகுகளை, நாட்டு படகுகளை அரசு வழங்கக்கூடிய மானிய விலையில் வழங்கக்கூடிய டீசலை நிறுத்தி வச்சிருக்காங்க மீன்வளத்துறை.